இந்த குர்ஆன் விளக்க உரையை கேட்டு படிப்பினை பெற்று அல்லாஹ்வின் நேர்வழியில் சிறந்த மனிதராக மற்றும் முழு மனிதர்களுக்கும் ஏனைய அனைத்து உயிரினங்களுக்கும் பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து மரணிக்க இறைவன் உதவி புரிவானாக. ஆமீன். இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே, நான் உங்களுக்கு வழங்கியிருந்த என் அருட்கொடைகளையும் உங்களை நான் உலக மக்கள் அனைவரிலும் மேன்மையாக்கி வைத்திருந்ததையும் நினைவு கூறுங்கள். இப்போ மறுபடியும் அந்த வசனத்தை அல்ல ரிப்பீட் பண்ணுறான். 47வது வசனமாக இது வந்துச்சு. யாபனி இஸ்ராயல், இஸ்ராயல் மக்களே, உங்களை நான் மேலே வச்சுருந்த ஞாபகம் இருக்கா? எல்லாம் கேட்குறான். உலகத்தை எல்லாத்த விட உங்களை டாப் லெவலில் நான் வச்சுருந்தேனே. டாப் லெவலில் நான் தான் சொல்கிறேன், உண்மைத்தான் செலக்ட் பண்ணுறது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு. உலகமே உங்களை ஃபாலோ பண்ணணுன்ட்டு உங்களை லீடராக வந்தேன்ல, கிளாஸ் லீடராக உங்களை செலக்ட் பண்ணல, எவ்வளோ பெரிய கிஃப்ட்டு. நினைவு கூறுக. மேலும் ஒரு நாளை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். அந்நாளில் எவரும் மற்றவருக்கு எதையும் கொடுத்து உதவ முடியாது. எவரிடமிருந்தும் எந்த விதமான ஃபித்யாவும் மீட்பு பணமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எந்த பரிந்துரையும் எவருக்கும் பயன் தராது. மேலும் குற்றவாளிகளாகிய அவர்களுக்கு எங்கிருந்தும் உதவி கிடைக்காது. இதுதான் குர்ஆனை நம்புறது. குர்ஆனை நம்ப வேண்டிய முறைப்படி நம்பணும்னு அல்லாஹ் சொல்கிறான்ல, அதில் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு நாளை பயந்துக்கோங்க அப்படின்னு நாமளும் பயந்துக்கணும். அந்த நாள் எப்படி இருக்கும் இமேஜின் பண்ணிப்பார். எவரும் மற்றவருக்கு எதையும் கொடுத்து உதவ முடியாது. நீ நின்றுட்டுருப்ப உனக்கு நான் ஹெல்ப் பண்ண முடியாது. நான் நின்றுட்டுருப்போம் எனக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியாது. நம்ம எல்லாரும் நின்றுட்டுருப்போம், ரசூல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. புரியுதா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? குர்ஆன் என்ன பண்ண சொல்லுது? அல்லாஹ் சொல்கிறான், எவரிடமிருந்து எந்த விதமான மீட்பு பணமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இதை கொடுத்தா அதை விட்டுருவேன், அதை கொடுத்தா விட்டுருவேன், இப்போ நான் தொழுகிறேன் விட்டுரு, இப்போ நான் பாவ மன்னிப்பு கேட்குறேன் விட்டுரு, இன்னொரு வாழ்க்கை கூட நான் என்னை விட்டுரு. எந்த ஆல்டர்னேட் ஆப்ஷனும் கிடையாது. அதையும் நல்லா தெளிவாக சொல்லிட்டானா. நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் குர்ஆன் யாரெல்லாம் தோற்று போவாங்கன்னு சொல்லுதோ அந்த மாதிரி வாழ்ந்துட்டு அங்கே போய் நின்னா என்ன பண்ணுறது? எந்த பரிந்துரையும் எவருக்கும் பயன் தராது. யாரும் ரெக்கமெண்டேஷனும் பண்ண முடியாது. அப்படியே நீ பண்ணி வச்சிட்டாலும் அது அதை நான் எடுத்துக்க மாட்டேன். இப்ராஹிம் நபி பரிந்துரை பண்ணுவாங்க அவங்களுடைய அப்பாவுக்கு. எல்லாம் என்னுடைய அப்பா உலகமே பார்த்துட்ருக்கு, எனக்கு இன்னைக்கு கண்ணியத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டேல்ல, எங்கள் அப்பா நரகத்துக்கு போனால் எனக்கு அது எவ்வளோ அசிங்கம் அப்படின்னு நல்லா என்ன சொல்கிறான். சரி அப்படியா, உங்கள் அப்பா நரகத்துக்கு போகிறது உனக்கு அசிங்கம் தானே, உங்கள் அப்பாவை கழுதையாக மாற்றிடுறேன், இந்த கழுதை நரகத்துக்கு போகுது. இப்போ கழுதையாக மாற்றிட்டான் உங்கள் அப்பாவை, கழுதை நரகத்துக்கு போகுது. இப்ராஹிம் நபியோட அப்பா போகிறாருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இவ்வளோதான். ஆனால் நரகத்துக்கு போகிறது தான். கழுதெண்ணை மட்டும் வலிக்காமலாம் இருக்க போகுது, வேதனை நடக்காமலாம் இருக்க போகுது. இவங்க அப்பா போனாருன்னாலும் வலிச்சு இவருக்கு வலிக்கும்ல. எங்கள் அப்பா கழுதையாக போனாலும் அதான் என்னை தூக்கி வளர்த்தவராச்சே, என்னை சாப்பாடு கொடுத்தாரு, அதனால தான் ஹெல்ப் பண்ணுறதா இருந்தால் இப்போ பண்ணிக்கலாம். இப்போ இது நான் கிளாஸ் எடுக்கிறேன், இது என்னது? ஹெல்ப்பு மட்டும் இல்லை, எனக்கு அல்லாஹ் சுமத்துன கடமையும் கூட. எடுக்கலைன்னா நான் குற்றவாளி, எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் குற்றவாளி. இப்போ நீங்கள் மாட்டுவீங்க. இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அப்புறம் பனி இஸ்ராயல் மாதிரி தான். சமயனா அசைனா, செவியுற்றோம் மாறு செய்தோம். கேட்டோம், பாலெல்லாம் பண்ண முடியாது. என்ன, எனக்கு பிடிச்ச போனது அடுத்தவனுக்கு கொடுக்கணுமா? 4 பேருக்கு நல்லது பண்ணணுமா? சம்பாதிக்கிறத விட்டுட்டு எதில் காசு வராதோ அந்த வேலையில் செய்யணுமா? இதெல்லாம் எனக்கு சும்மா தெரியுங்களா? இதெல்லாம் செய்கிறதுக்கெல்லாம் நான் ரெடி இல்லை. கஷ்டமாக இருக்குது. எனக்கு ஜாலியாக வேணும், எனக்கு என்ஜாய் பண்ணணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு வாழ்ந்தோம்னா யார் குற்றவாளி? எல்லாம் இந்த நாளை உங்களை பிடிப்போம். சொல்லப்பட்டுச்சா இல்லையா? என்னுடைய வசனங்கள் மூலமாக அறிவுறுத்தப்பட்டுச்சு. அப்பா சொன்னாரா? அல்லாவுடைய பேச்சை எடுத்து சொன்னார். கேட்பான். அல்லாவுடைய பேச்சு வந்துச்சு இல்லை, ஃபாலோ பண்ணி ரிஜெக்ட் பண்ணிடல, அவ்வளோதான் போகுது, அதோட கதை முடிஞ்சது அப்படிங்க. இந்த மறுமை நாள் சம்மந்தப்பட்ட இந்த விஷயத்த எல்லாம் மிரட்டுறான்.